நான் முதல்ல சொன்ன ஒரு பாம்பு வந்துருச்சு, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாத, அதை கண்டுக்காமல் அதை பயப்படாமல் நீங்களே இருந்து பாருங்க, அந்த பாம்பு உங்கள்கிட்ட வந்து ஏறி குத்த போதா? என்னைக்காச்சும் கேள்விப்பட்டீங்களா அப்படி? இல்லை. அதை முன்னால் நீங்கள் கையை அசைஞ்சா காலை அசைஞ்சாதான் கொத்த போகுது உங்களை. உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு பாம்பு வந்துருக்குறேன், நீங்கள் இந்த இடத்த வந்து நவரும் முடியல, இப்போ உங்கள் சூழ்நிலை நவரும் முடியாமல் ஆக்கிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பாம்பை மட்டும் கவனிப்பீங்க. அந்த பாம்பை என்ன பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே சுத்தம் அப்படியே நவரும். அதுக்கு தான் பெருசாக கண்ணு தெரியாது, பெருசாக கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம்? அது வந்த வழியை திருப்பி போவோம், வழியை தேடி வெளியே போயிடும். அவ்வளோதான் அந்த பிரச்சனை. ஐயோ பாம்பு வந்துருச்சு நினச்சிக்கிட்டு அந்த பயம் தூங்குற நேரத்துலையும் வந்துட்டு இருக்கோம், மற்ற வேலை செய்ய நேரத்தில் வந்துருக்கோம், அந்த பதத்துலேயே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வந்துருச்சா அதை வந்த வழியை போக தெரியும். இதுதான் இயற்கையோட நீதி. எதையுமே நிலையா அங்கே குத்தகை கொண்டு இருக்காது. அப்போ இதெல்லாம் எப்போ நமக்கு இந்த அந்த அறியாமல் நீங்க படம் கேட்டீங்கன்னா தெளிவு உண்டான மட்டும்தான் இந்த அறியாமை நீங்கும். அது வரைக்கும் பயிற்சி பண்ணுவீங்க, உக்காந்து வாசி யோகத்தில் சரி இதில் சரி எல்லாம் பண்ணுவீங்க, பயிற்சி பண்ணிட்டீங்க. ஆனால் பயிற்சி எதுக்கு? தெளிவடை தான். ஆனால் என்ன நடக்குது இன்னைக்கு? பயிற்சி பேரால் பயிற்சி செய்கிறாங்க பல வருஷமாக, தெளிவில்லை, மனதான் தெளிவில்லை. மனம் திரும்ப வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுது? அதே ஆட்டத்தை ஆடுது, அதே பயத்தை கொடுக்குது, அதே பதத்தை கொடுக்குது, அதே கோபத்தை கொடுக்குது, அதே பொறாமை வருது. அப்போ பயிற்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கு? அதான் பயிற்சி செய்கிறப்ப இந்த பயிற்சி மிக பொறுமையாக நிதானமாக ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், எப்படி செய்கிறேன், அதான் ஒரு ஆசான் ரொம்ப தேவைன்னு ஆரம்ப எபிசோட்லேருந்து நான் பேசிட்டு வரேன். ஆரம்ப எபிசோட்லேருந்து பேசிட்டு வர விஷயம் தான். ஒரு மனிதனுக்கு முதல்ல பயிற்சி பண்ணுறப்ப அந்த குரு அவனுக்கு சரியான ஒரு தெளிவான போதனை கொடுத்து அந்த பயிற்சி கொடுத்தால் அந்த பயிற்சி நிச்சயமாக 100க்கு 100 தேர்ச்சி அடையும். ஆனால் அது இல்லாமல் ஏதோ உட்காந்து ஏதோ வாசி சொன்னாங்க, மூச்சு அடக்க சொன்னாங்க, நிற்பா சொன்னாங்க, செஞ்சுட்டு இருந்தீங்க. கருத்துக்கார ஒரு 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 எப்படி ஒரு இந்த பொம்மைக்கு பேட்டரியை போட்டு திரி விட்டா அது பாட்டு கட்ட அடிச்சுக்கிட்டு இருக்குமோ, பேட்டரி முடிஞ்சா என்ன ஆயிரும்? திருப்பி செத்த போன மாதிரி ஆயிரும். ஆமா தானே? அதே மாதிரி தான். அப்படி ஆகக்கூடாது. ஒரு வித்தை எடுத்தவங்க, சித்த வித்தியார்த்தியா இருக்கவங்க, ஒரு ஞான மார்க்கில் உள்ளவங்க, ஒரு யோக நிலையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கலாமா? அதுக்காக நம்ம ஞான யோகத்துக்கு போனோம்? சரி, கிரி ஞான யோகத்தில் வந்தோம் இல்லையே, அறிவின் தெளிவுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு பொம்மை குட்டியை எழுதக்கூடாது. தனக்குள்ளே இருக்க சுய அறிவு பிரகாசிக்கணும், வெளிப்படணும். அதுக்கு தான் பயிற்சி. அதுதான் சித்த வித்தை உபதேசம், அதுதான் வாசி யோகம், அதுதான் தன்னை அறிவது நிலை. இதை பல குருமார்கள் பல வகையில் பல விதமாக செஞ்சுருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியும். அந்த பயிற்சி மூலியமாக நம்பிக்கையோட சரியாக செஞ்சால் நிச்சயமாக அவங்க தேர்ச்சி அடைவாங்க. நீங்கள் நம்மளுக்குள்ள ஏற்றி போட்டி இருக்க அவசியமே இல்லை. நீ அந்த குரு, நான் இந்த குரு, நீ அந்த குரு இப்படி சொன்னால் இந்த குரு தேவையில்லை. நம்ம வெளி தோட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் குருமாரங்க எல்லாம் சொல்ல வந்ததே உள்பொருள் ஒன்று தான். அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்ன கிடைக்கல? யார் என்பது அறிவது தான் எல்லாமே. நீ யார் என்று அறிந்தால் உன் தலைவனை நீ அடைந்து விடலாம். அழகா சொல்லிட்டாங்க சித்தர்களே. தன்னை யார் என்பது அறிந்தாலே தன் தலைவனை அடைந்திடலாம். தன் தலைவன் யார் என்பது யாரு? எல்லாம் வல்ல ஈஸ்வரன். அது இறைவன் சொல்லிக்கலாம், ஈஸ்வரன் சொல்லிக்கலாம், இயற்கையை சொல்லிக்கலாம், பிரம்மம் சொல்லிக்கலாம், எதை வேணா சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரே பொருள் தான். அப்போ முதல்ல தன்னை அறிவனும் இல்லை. அப்ப தன்னை தெளிந்தாதான், தனக்கு ஒரு தெளிவு உண்டானதான் தன்னை அறிவது நிலை. தன் எப்போதும் இருட்டிலே இருக்கும். இப்போ அந்த பையன் சொன்ன மாதிரி அவன் எங்கே இருந்தான்? கண்ணு முன்னோரம் எங்கே இருக்கீங்க? இருட்டில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா உள்ள? அந்த உயிர் இருக்கா? உயிர் தெரியணுமா தெரியக்கூடாதா? ஆனால் அவன் கண்ணு முன்னாடி என்ன தெரியுது? இருட்டு. இங்கே யாருக்குமே எல்லாத்துக்கும் கண்ணு முன்னா இருட்டாக தான் தெரியும் முதல்ல. ஏன் இருட்டாக தெரியுது? அப்போ இருட்டில் நீ எப்படி உன்னை கண்டுபிடிப்ப?